நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுர சுந்தரி அவர்களைத்தான். ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர். ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர், கவிஞர், தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரி என பன்முக திறமை கொண்ட, ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை அடைகிறேன். மிக்க மகிழ்ச்சி. கடந்த நிகழ்ச்சியில் எங்களோட பல சந்தேகங்களுக்கு விளக்கமாக பதில் சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சில கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறேன். பொதுவாக கோயிலில் அர்ச்சனை செய்யும் போது ஏன் நட்சத்திரத்தை மட்டும் கேட்குறாங்க? ராசியையோ லக்னத்தையோ அவங்க கேட்குறதில்ல. அந்த ராசி, நட்சத்திரம், லக்னம் அதுகளுக்குள்ள உள்ள வித்தியாசம் என்ன? அதை பற்றிய உங்களோட விளக்கம் என்ன? நட்சத்திரத்துக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? அதை பற்றியும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதாவது புராண கதைகளில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சந்திரனுக்கு 27 மனைவிகள் என்றும் அதில் ரோகிணி தான் அவருக்கு மிகவும் பிடித்தமானவர் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இது வெறும் கதை மட்டுமல்ல, இது ஒரு கணிதம் தான். இதுக்குள்ள ஒரு கணிதம் ஒளிந்திருக்கிறது. இதை கதையாக சொன்னாதான் நம்ம புரிஞ்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக கூட இதை சொல்லியிருக்கலாம். ஏன்னா, அளவிட முடியாத இந்த பிரபஞ்சம் அதை ஒரு 360 டிகிரி ஆக்கியிருக்காங்க. அதற்குள்ளார ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம். அந்த நட்சத்திர கூட்டத்தை அளவிடுவதற்காக அதை 27 நட்சத்திரங்களாக அதை பிரித்து அதற்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்தை இந்த பிரபஞ்ச வானில் சுற்றி வருவதற்கு அந்த சந்திரன் 27 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. இதே அந்த சனி அந்த பிரபஞ்சத்தை சுற்றி வர்றதுக்கு ஒரு முறை சுற்றி வர 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறது. அப்போனா இந்த சந்திரன் அவ்வளவு ஸ்பீடாக சுற்றுது. 27 நாளில் அதை சுற்றி வந்துடுது. அதில் இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அந்த சந்திரன் வரும்போது அந்த சந்திரன் நல்ல ஒளிநிலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மூல நூல்களில் சொல்லியிருக்காங்க. இதை தான் சந்திரன் அந்த இடத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்திட்ட வந்துட்டுன்னா அது உச்சம் அப்படின்னு சொல்லுது. இதை தான் ஒரு கதை வழியாக நமக்கு சொல்றதுக்கு முன்னோர்கள் முயற்சி செய்திருக்கலாங்க. அதாவது ஒரு நட்சத்திரத்தை 13 டிகிரியாக 13 டிகிரி 20 பாகையாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தனித்தனியாக 4 பாதமாக்கியிருக்காங்க. இந்த 4 பாதத்திற்குள்ளார நாம் எந்த இடத்துல அந்த சந்திரன் சுற்றி வருதோ அதுதான் நம்ம பிறந்த நேரம். இதுதான் நம்ம ராசின்னு சொல்கிறோம். அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் மேல் சந்திரன் பயணிக்கும் போது நாம் பிறந்திருக்கிறோம். ஏன்னா அந்த ஒரு கோள் எந்த இடத்துல சுற்றி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு அளவு வேணும். அதை தான் சந்திரனாக பயன்படுத்தியிருக்காங்க. சந்திரன் எங்கே சுற்றி வருதோ அந்த இடத்துல தான் நம்ம பிறந்தோம், அந்த இடத்துல தான் இந்த நிகழ்வு நடக்குது, அந்த நாளில் தான் நிகழுது அப்படின்னு அந்த ஒரு நிகழ்வு குறிக்கிறதுக்காக அந்த சந்திரனை நம்ம பிரதானப்படுத்திக்கிறோம். அந்த சந்திரனை பிரதானமாக வச்சு தான் இன்றைய தசாபுக்திகளை எடுக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 120 ஆண்டு காலம் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கான் பழைய மனிதன். இப்போ அவனுடைய ஆயுள் காலம் ஒரு 70 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே அதிகமாக யாரும் வாழ்றது இல்லை. ஆனால் அந்த காலத்தில் 120 ஆண்டு காலம்னு வாழ்ந்திருக்காங்க. அதை தான் 120 ஆண்டு தசாபுக்திகள்னு வச்சு ஒரு தசைக்கு 10 வருடம், ஒரு தசை 7 வருடம், ஒரு தசை 19 வருடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிரகங்களும் தசை நடத்துவதை தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அந்த சந்திரனோட வச்சு தான் இன்னைக்கு நமக்கு என்ன தசை நடக்கிறது அப்படிங்கிறத கணக்கிடணும்னா அந்த சந்திரன் தான் தேவைப்படுது. அதற்காக அந்த சந்திரன் தான் எதுலேயும் முக்கியமாக இருக்குதுங்கிறதுனால தான் நமக்கு நம்ம பிறந்த அந்த நேரத்தை அந்த சந்திரன் எங்கே பயணிக்குதோ அதை ஒரு நட்சத்திரமாக கணக்கிட்டு அந்த நட்சத்திரத்தை பிரதானப்படுத்தி நம்ம அதை எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். கோயில்களில் சொல்கிறோம். நமக்கு எதுக்குமே அந்த நட்சத்திரத்தை தான் உபயோகப்படுத்திக்கிறோம். இதுதான் நட்சத்திரம், ராசி. லக்னங்கிறது இன்றைய சூரிய உதயத்தை வைத்து கணக்கிடப்படுவது. சில நாளில் 6 மணிக்கு சூரியன் உதிச்சிடும். வெயில் காலத்தில் 5:45 கூட உதிச்சிடும். மழை காலங்களில் 6:30 மணிக்கு மேலே உதிக்கும். அந்த அளவை பயன்படுத்தி அன்றைக்கு எப்போ பிறக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த லக்னங்கிறத கணக்கிடுறாங்க. இதுதான் லக்னங்கிறது ஒரு தனி மனிதனோட ஜாதகத்தை
கணிக்கணும்னா அந்த லக்னம், நம்ம பிறந்த நேரம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக படுது. அதனால தான் அந்த லக்னங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் அந்த லக்னம், ராசி, நட்சத்திரம் 3க்குமான வித்தியாசங்கள். பொதுவாக குழந்தை பிறந்தவுடன் ஜாதகத்தை எடுக்கிற மக்கள் அடுத்த கட்டமாக ஜாதகத்தை கையில் எடுப்பது குழந்தையோட திருமணத்தின் போது தான். திருமண பொருத்தம் பார்க்குறதுங்கிறது பெரிய கடலாக இருக்குது. அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போது திருமண பொருத்தம் பார்ப்பது 100% அவசியமாக. அந்த காலத்தில் எல்லாம் திருமண பொருத்தம் பார்க்காம திருமணம் செய்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்தில் ரொம்ப ஜாதகத்தில் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இந்த காலத்தில் ரொம்ப ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க. அதனாலேயே பல திருமணங்கள் தடைப்பட்டு போகுது. ஒரு பொருத்தம் பார்க்க போனால் ஒரு ஜோசியர் சரியாக இருக்குன்னு சொல்லுவார், இன்னொருத்தர் சரியில்லைம்பார். இதனால் பல குழப்பம் மக்களிடையே இருக்குது. இதை மனப்புரிதல் மட்டும் இருந்தால் போதாதா? இந்த ஜாதக பொருத்தம் அந்த அளவுக்கு அவசியமா? அது உங்களோட விளக்கம் என்ன? ஜாதகம் காலம், தேசம், சுருதி, வர்த்தமானம் இவைகளை கொண்டு கணக்கிடப்படுவது ஜோதிடம். நம்ம எந்த காலத்தில் இருக்கோம், எந்த தேசத்தில் இருக்கிறோம், எந்த வயதுள்ள ஜாதகருக்கு நாம் பார்க்கிறோம், இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும். அரசர்கள் காலத்தில் ஆஸ்தான ஜோதிடர்களால் அரச குடும்பங்களுக்கு மட்டுமே ஜோதிடம் பார்க்கப்பட்டது. மற்றவர்களுக்கு பிறந்த நட்சத்திரத்தை முதன்மைப்படுத்தி பெயர் வைத்து அதன் மூலம் அவர்களின் நட்சத்திரங்களை தெரிந்து கொண்டார்கள். ஒரு 70 ஆண்டுக்கு முன்பு வரை பெண்களுக்கு ஜோதிடம் எழுதப்படவில்லை. இப்போ கால மாற்றத்தால எல்லோருக்கும் பெண்களுக்கும் ஜாதகம் அப்படின்றது எழுதுறாங்க. பழைய காலத்துல பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவங்க யாரை கை காட்டுறாங்களோ இவங்க தான் மாப்பிள்ளை அப்படின்னு அவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டு அங்குதான் வாழ்ந்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல வாழ்ந்தாங்க. பெண்களுக்கு படிப்பு, வேலை, சுயமரியாதை எதுவும் கிடையாது. அடிமை போலதான் இருந்தார்கள். அதனால் நட்சத்திர பொருத்தப்படி பார்த்தாலும் இல்ல மனப்பொருத்தத்தின்படி பார்த்தாலும் அதில் அவங்க வாழ்ந்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்போ அப்படி இல்லை. நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போறேன், நான் அந்த பையனை விட அதிகமா சம்பளம் வாங்குறேன், நான் இப்படிதான் இருப்பேன், மாமியார் மாமனார்லாம் இப்படிதான் இருக்கணும், என்ன எந்த குறையும் சொல்லக்கூடாது, மாடி வீடு வேணும், கார் வேணும், மாப்பிள்ளை லட்சத்துல சம்பாதிக்கணும், இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும் அப்படின்னு பல கமிட்மெண்ட் போட்டுக்கிட்டு தான் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளார அவங்க போறாங்க. இந்த சூழ்நிலையில மனப்பொருத்தமும் வேண்டும், குணப்பொருத்தமும் வேணும். ஒரு லக்னம் சுபராக இருக்கும்போது இருவரையும் இணைக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேருமே விட்டு கொடுத்து போவாங்க. அதே லக்னம் பாவராக இருக்கும்போது அவங்க 2 பேரையும் இணைக்கலாம். ஏன்னா அவங்க சண்டை போட்டுக்கிட்டே வாழ்நாள் ஃபுல்லா வாழ்க்கையை நகர்த்திடுவாங்க. இந்த 2 குணத்தையும் சேர்க்கும்போது அந்த காலத்துல தான் நமக்கு பிரிவு வருது. அந்த ஜோடிக்குள்ளார ஒரு பிரிவு வருது. இருவரும் படிச்சிருக்காங்களா, 2 பேரும் வேலைக்கு போறாங்களா, சம்பாதிக்கிறாங்களா, இருவருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டா, இதெல்லாம் இந்த ஜோதிடத்துல தான் பார்க்கலாம். அந்த காலத்துல குழந்தை இல்லை அப்படின்னா அது பெண்கள் மட்டும்தான் அதற்கு காரணம்னு சொல்லி வேற ஒரு திருமணம் செய்து கொள்ள ஆண் இருந்தாங்க. அதற்கு சம்மதிச்சு அந்த பெண் அதே வீட்டிலேயே வேற வாழ்ந்து வந்தாங்க. இப்ப இந்த காலத்துல அந்த மாதிரி முடியுமா? குறை யார்கிட்ட இருக்கு? ஆண்கிட்ட இருக்கா, பெண்கிட்ட இருக்கா அப்படின்னு இந்த பெண்கள் கேள்வி கேட்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலை இன்னைக்கு பொருந்தாது. அதனால நம்ம ஜாதகத்தை பார்த்துதான் ஆகணும். நல்ல குணமா இருக்காங்களா, இல்ல கெட்ட குணம் இருக்கா, ஜாதகர் குடிப்பாரா, பொய் பேசுவாரா, புறம் பேசுவாரா, இப்படி எல்லாமே இந்த ஜாதகத்துல பார்க்க முடியும். அவர் பிறந்த நேரம் சரியாக இருக்கும் பட்சத்துல தான் இது கரெக்டா தெரியும். அதனால அவங்க பிள்ளைகளையோ பெண்ணையோ அவங்க வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த இருவருக்கும் ஒத்து வருதா அப்படிங்கிறதுக்காக அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. அதுக்கு மேல அவங்க பார்க்கறது இந்த ஜாதகத்துல தோஷம் இருக்கா அப்படின்றது தான். அந்த தோஷம் அப்படிங்கிற வார்த்தை தான் பல திருமணங்கள் தள்ளி போகிறதுக்கு காரணமாகிறது. இதுவரை ஜோதிடம் குறித்த பல சந்தேகங்களுக்கு தெளிவாக அறிவியல் பூர்வமாக விளக்கம் சொன்னீங்க. இன்னும் சில சுவாரஸ்யமான கேள்விகளோடு அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.